இன்னைக்கு ஒரு குட்டி கதையோட வந்திருக்கேன். இந்த குட்டி கதைய ஃபுல்லா கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா ஃபாலோ கொடுத்துக்குங்க, ஆல் பட்டன் கொடுத்து வச்சுக்குங்க. கதைக்குள்ள போயிருவோமா? ஒரு ஊர்ல ஒரு அம்மா ஒரு பையன் இருந்தாங்க. அந்த அம்மா அந்த பிள்ளை மேல ரொம்ப பாசமா இருந்தாங்க. அதே மாதிரி அந்த பையனை ரொம்ப பாசமா இருந்தாங்க. நல்லா படிக்கிற பிள்ளை, நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி தான். அவங்க அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம், அவன் ஏதாவது படிச்சாலோ இல்ல அவன் விளையாட போகும்போதாலோ ரொம்ப கவனமாயிரு, நல்லா படி, இதே மாதிரி சொல்லுவாங்களாம். எழுந்து விளையாட அவன் போயிட்டானா ஃபேனு அங்க சுத்திட்டு இருந்துச்சுன்னா சொல்லுவாங்களா, அந்த ஃபேனை கொஞ்சம் ஆஃப் பண்ணுப்பா அப்படி சொல்லுவாங்களாம். லைட் எரிஞ்சிருச்சுன்னா நீ படிக்கும் போது தானே லைட் போடுற, அப்ப யாரும் இல்லல்ல, அப்ப அங்க ஆஃப் பண்ணி வைப்பா அப்படி சொல்லுவாங்களாம். கதவை வெளியில போனா மூடிட்டு போ அப்படி சொல்லுவாங்களாம். சுத்த பத்தமா இரு, நல்லா ஒழுங்கா சாப்பிடணும், சிந்தாம சாப்பிடணும், வாயை நல்லா அப்படியே திறந்து டிசிப்ளின் இல்லாம சாப்பிடக்கூடாது, நல்லா டிசிப்ளினோட இருக்கணும், செப்பல் இடத்துல வைக்கணும், சுத்தமா இருக்கணும் கை காலு அப்படின்னு சொல்லுவாங்களாம். உங்க அம்மா கூட இந்த மாதிரி சொல்லுவாங்களா? சொல்ற மாதிரி அம்மாங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்த பிள்ளைக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டானா. என்னடா உட்கார்ந்தா எழுந்தா எல்லாமே ரொம்ப எல்லாத்துக்கும் நமக்கு சொல்லிட்டே இருக்காங்க. நம்ம சீக்கிரமா வளர்ந்து நல்லா படிச்சு வளர்ந்து நல்லா வேலை வந்த உடனே நம்ம எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போயிட வேண்டியதுதான், இந்த அம்மா தொல்லையே நமக்கு இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டான் அந்த குழந்தை. அதே மாதிரி அந்த குழந்தை நல்லா படிச்சா வளர்ந்துட்டான். அட் லாஸ்ட் என்ட்ரிக்கு கூட அவனுக்கு வந்துருச்சு. அப்ப என்ட்ரிக்கு போகும்போது கூட அம்மா சொல்றாங்களாம், நீ ரொம்ப கான்பிடென்டா என்ன பதில் கேட்டாலும் நல்லா டான்னு பதில் சொல்லு, தெரியலன்னு முழிச்சிட்டு கிழிச்சிட்டு நின்றாத, தெரியலன்னா கூட என்ன தெரிஞ்சுதோ அத சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்களாம். அவன் மனசுல போயிட்டு இருக்க, எனக்கு இந்த வேலை மட்டும் கிடைக்கட்டும் பாத்துக்குங்க, நீங்க என்ன தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவனுடைய மைண்ட் செட்டப்ல போயிருக்கான். அங்க என்ட்ரிக்கு போன இடத்துல பார்த்து யாருமே இல்லையா, அப்படியே கதவை திறந்துருக்கான். போயிட்டு இவ்வளவு கதவை இப்படி திறந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஆள் வர போற மாதிரி மட்டும் இடம் விட்டுட்டு அது கதவை கரெக்டா மூடிட்டு போனா அங்க அப்படியே டொப்புன்னு அந்த டேப் ஒழுகிட்டே இருக்கான் அந்த சவுண்டு. ஏன்னா இவ்வளவு தண்ணி வேஸ்டா போகும். அந்த பிள்ளை ஓடி போயிட்டு என்ன பண்ணிருக்கா, அத க்ளோஸ் பண்ணிட்டானா. க்ளோஸ் பண்ணிட்டா அதே மாதிரி ஃபேனுங்க, ஒண்ணுக்கு 4 ஃபேனுங்க சுத்துதான். அது எல்லாமே போயிட்டு ஒன்னு ஆஃப் பண்ணிட்டு அவன் உட்கார்ற இடத்துல மட்டும் ஒரு இதை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான். உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்றான்னா வரவே இல்லையா. அப்படி உட்காந்துட்டு அதெல்லாம் அங்க அப்படி இப்படி இருந்ததெல்லாம் அந்த பேப்பர்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டு ஒன்னு எடுத்து அப்படியே படிச்சுட்டு இருந்திருக்கான். அவனுக்கு உள்ள வாங்க அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் அந்த சவுண்ட் அந்த ஸ்பீக்கர்ல சொல்லியிருக்காங்க. அவங்க நேம் சொல்லி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி நீ உங்க உள்ள போயிருக்காங்க. போன உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில கொடுத்திருக்காங்க. எதுக்கு எனக்கு இன்டர்வியூ எடுக்கலையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல உங்களுக்கு இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, நீங்க வந்ததுல இருந்து நாங்க தான் நீங்க எவ்வளவு ரெஸ்பான்ஸா இருக்கீங்க, ஏன்னா இந்த கம்பெனிக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிள் பர்சன் தான் வேணும், இவ்வளவு பெரிய ஒரு ப்ராஜெக்ட்ல நாங்க இருக்கும்போது எங்களுக்கு ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சன் வேணும். இப்போ நிறைய பசங்க கிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, அப்படியே இது பண்றாங்க, அதனால நீங்க ரொம்ப ரெஸ்பான்ஸா இருக்கீங்க, உங்களுக்கு இந்த ஜாப் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அந்த பிள்ளை அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு அவனுக்கு ஒரு தோணுச்சான், நம்ம என்ன செஞ்சோம், நம்ம அம்மா சொல்லி கொடுத்தது தானே, அது அவனுக்கு அப்படியே பழகிருச்சுல்ல. நம்ம சின்ன குழந்தைல இருந்தே என்ன இது பண்றப்போ அது நமக்கு பழகிறோம், அந்த மாதிரி பழகிருச்சு. அப்ப அவனுக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. நம்ம அம்மாவால நமக்கு இவ்வளவு பெரிய வேலை கிடைச்சிருக்கு, நம்ம நம்ம அம்மாவை இப்படி தப்பா நினைச்சிட்டுமேன்னு அந்த பிள்ளை ஓடி போயிட்டு அவங்க அம்மாட்ட அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து காலையில இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இனிமேலுக்கு நம்ம அம்மாவை என்னாலும் பிரியவே கூடாதுன்னு அந்த பிள்ளை நினைச்சிருச்சான். எப்படி கதை சூப்பரா. அம்மாதான். யார் யாருக்கு அம்மா பிடிக்குமோ கண்டிப்பா அம்மான்னு என்னுடைய கமெண்ட் பண்ணுங்க சேனல்ல அண்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்க. இன்னொரு கதை சுவாரஸ்யமான கதையோட மறுபடியும் உங்களை பாக்குறேன். அல்லாஹ் ஹாஃபீஸ்.